எந்த அவசரம் என்றாலும் உடனே வரக்கூடிய மாதிரி இருக்காது. சார் ஒரு ஆள் ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு இப்படி தான் போகிறீங்க. என்ன வெயில் வந்து அப்படியே கொளுத்து நடந்து போனாங்க. அனலை தீவு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்ன ப்ரோ வீடுகளை காணையில வந்த உடனே கல் கொண்டு போகிறேன். கல் இதுதான் அந்த ஐயனார் கோயில். சரியான ஒரு பழமையான அமைதியா நீட்டா ஒரு நிசப்தமாக இருக்கு. இப்படிதான் முதல் யாழ்ப்பாணம் எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இருந்தது. இங்கே கூடுதலாக மதில்களை காண முடியாமல் இருக்கு. இந்த கிழுமம் வேலியில் தான் விறகு பொறைக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டு தேவைக்கான. தண்ணி ஒரு பிரச்சனையாக தான் காணப்படுது. இடங்கள் நல்ல அவ்வளோ வைக்கண்டில்லை, சரியான ஒரு குளிர்மையாக இருக்குது. ஊர் மக்களை வந்து இந்த இடத்துல இருக்கிறாதுன்ட்டு கணக்கு பேர் வெளியே தடியில தான் போட்டு வலிச்சு கொண்டு போகிறோம். ஆள் இல்லாத மர்ம தீ கொண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். இந்த தீவுக்குள்ள ஒருத்தருமே தங்கையில் ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்கு. அந்த தீவுக்குள்ள உள்நுழையிற வழி இதுக்குள்ள ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. பிரச்சனை என்ன வந்து பாம்பு பூச்சியால் இந்த குத்துற முள்ளு செடிகள் வந்து கணக்கு இந்த இடத்துல காணக்கூடிய இருக்கு. இந்த வீடுகள்ல எல்லாம் வந்து ஆக்கள் இருந்தவ. ஆனால் இப்போ மனிதர்கள் பெருசாக நடமாடாத இடம் பண்ணபடியாக இயற்கை எங்கேயாவது சாப்பிடணும்னு பார்க்க ஒரு இடம் சாப்பாடு கடையில் இப்போ ஒரு வீட்டை தெற்கால போங்க வடக்கால போங்க எங்கே போகிறது நாங்கள் உள்ள தர வடலை எனக்கு தெரியும் அடிவாடு உள்ளதான் நிற்பேன் படலை. ரதியக்காக்கு நன்றி. ரதியக்கான்னு சொந்தக்கார யாரும் பார்த்தீங்கன்னா ரதியக்கா வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் கண்ணகி அம்மன் ஜெட்டியில் நிற்கிறோம், இறங்குதுறையில் நிற்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து பருத்து தீவு போகணுமெண்டு ஜெசி சொல்லிச்சு. அதனால் வந்து இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து பருத்து தீவு தான் போக போகிறோம். அதுக்கு வந்து இங்கே ஊர்காத்துறையில் இருக்கிற இந்த கண்ணகி அம்மன் ஜெட்டிக்கு தான் வரணும். கூடுதலாக நயினாதீவு நெடுந்தீவு அப்படி போகிறாக்கள் வந்து குறிகட்டுவான் ஜெட்டிக்கு போகணும். இது எழுவதீவு அனலதீவு அப்படியான தீவுகளுக்கு போகிறாக்கள் வந்து இந்த இதில் இருந்தால் நேரணும். இன்றைக்கு நாங்கள் வந்து அங்கே போய் சுற்றி பார்க்குறாங்க வந்து வாகனங்கள் கஷ்டம் பண்ணபடியாக வந்து எங்களோட பைக்கையும் வந்து கொண்டு போக போகிறோம். பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னால் எழுவதீவுலேருந்து அந்த போட் வந்திருக்கு. நாங்கள் போகிற போட் வந்து இதெல்லாம் இருக்கு. இந்த போட்லாம் பைக்கையும் மீதி கொண்டு போக போகிறோம். அது சரி, இன்றைய பயணம் வந்து என்ன மாதிரி இருக்குன்றது வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிற அடுத்தடுத்த காணொலிகள் வரும். அதோட யாழ்ப்பாணம் என்றாலே வந்து ஒரு பழமை என்னன்னு சொல்கிற ஒரு பழமையான இதாக, அதை விட தீவுகள் என்று வரைக்கும் இன்னும் வந்து இப்போ மறந்த பழமைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியான விஷயங்கள் வந்தால் உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த போர்டெலாம் நாங்கள் ஏறணும். இதில் பைக்கெல்லாம் ஏற்றி கொண்டு போகலாம். பைக் கொண்டு தான் போக போகிறோம். எங்களோட பைக் அதில் நிற்கிது. இங்கே பார்த்தீங்கன்னா 70 வந்து இங்கே போட்டுகள் எல்லாம் வந்திருக்கு. போட் வந்த உடனே அதில் பஸ்ஸுகள் எல்லாம் வரும். அதில் ஏறி போய் கூட கூடிய மாதிரி இருக்கும். இந்த அண்ணையை சந்திச்சினாங்க. அண்ணா வணக்கம். இங்கே பின்னால் இது எங்கடைய இது எப்படி இருக்கீங்க? அண்ணா வந்து கனடாவிலேருந்து வந்திருக்கிறார். என்ன பேர் நான் உங்களுக்கு? மகேந்திரம் அண்ணா. இதில் வந்து சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அவரும் வந்து 70 தான் போகிறார். காயப்போம் அனலதீவு. நாங்களும் அனலதீவு தான் மாறி சொல்லிட்டோம். அனலதீவுலேருந்து பருத்தீவு என்ன மாதிரி போகிறது? பக்கத்தில் ஓகே சரி பண்ணா போய் அங்கே ஓகே நாங்கள் என்ன மாதிரி இருக்கேன் ஒரு பார்க்குறக்காண்டி போகிறோம். ஓகேண்ணா வேலைகளுக்கு போனாக்களும் இங்கால இதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அண்ணன் வந்து இந்த ஐஸ் பழப்பட்டியெல்லாம் கொண்டு போய் அங்கே வியாபாரம் செய்கிறதுக்கு போகிறார். பட்டி சைக்கிளை ஏற்றினா சரி. இப்படி வந்து இங்கால பகுதிகள்லேருந்து கணக்க நோக்கத்துக்காண்டி எல்லாருமே வந்து போவினோம். மற்ற ஊராக்களும் வந்து ஏதாவது பொருட்கள் வேணுமெண்டா வந்து அங்கே பெருசாக எடுக்க இல்லாத பட்சத்தில் வந்து இங்கே வந்து டவுன்லாம் வந்து வேண்டிவிடும். இதில் வேறுங்க இந்த கம்பிகள் இதுகள் எல்லாமே வந்துருக்கு. அதோட மண் சீமேந்து எல்லாமே வந்து இங்கால இந்த போட்லாம் உரவேக்கில் கட்டி தான் ஏற்ற வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஏற்ற மாதிரி டிராக்டரில் எல்லாமே ஏற்ற இல்லாத ஒரு உரவேக்கில் கட்டி தானே ஏற்றி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. கூடுதலாக என்னென்னு சொல்கிற தீவகங்களுக்கான இந்த போக்குவரத்துன்றது வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதோட எந்த அவசரம் என்றாலும் உடனே வரக்கூடிய மாதிரி இருக்காது. கொஞ்சம் பிந்தி தான் வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த சேவையில் வந்து எக்கச்சக்க மக்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். ரைட், நாங்கள் வந்து பைக்கை ஏற்றிட்டோம். இதில் 2 பிடிச்சி கொண்டு இருக்கணும். சுவிட்ச் நிப்பாட்டில் சிக்னல் அது வரேன்.
இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க. சில வேலை நிமித்தம் வந்து விடிய வந்து பின்னேரம் போக வேண்டி இருக்கும். ஜாலியாக போயிடுவா. நீங்கள் ஒரு நாள் போகிறீங்க உங்களுக்கு ஜாலியாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் போய் வராங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். மெடிக்கல் கஷ்டம் கஷ்டம், பயங்கர கஷ்டம். இவர் ஒரு வாத்தி ஒரு ஆள், சார் ஒரு ஆள். ஒவ்வொரு நாளும் பாடசாலைக்கு இப்படி தான் போகிறீங்க என்ன? அப்போ கிழமைக்கு இருக்கா? கிழமைக்கு இருக்கா? வெளியே அப்படி இல்லையா? ஓ சரி. இப்போ வந்து படகு வலிக்கிட்டுட்டு நாங்கள் ஸ்டியரிங்கு பக்கத்தில் நின்றுட்டோம். இதான் அந்த படகுன்ற ஸ்டியரிங் திருப்புற. இது ஜெசி ப்ரோ வந்து மேலே நிற்கிறார். கிட்டத்தட்ட 45 நிமிஷம் வந்து பயணம் நேரம் நினைக்கிறேன். வந்து கடுமையான ஒக்கையாக இருக்குது. வெயில் வந்து அப்படியே கொளுத்துதுன்னு சொல்லலாம். அவங்க 2-3 நாளாக மழை, ஆனால் இன்றைக்கு சரியான வெயில். கீழே போனால் தான் சரி. என் அவ்வளோத்துக்கு வெயில் இருக்குது. பாவம் கீழே இருக்கா இறங்க தான் போகணும். இதெல்லாம் மேலே இருந்த எல்லாருமே வந்து கீழே இறங்கினோம். ஏன்னா வந்து அவ்வளோத்துக்கு வெயில் மேலே. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்மா இருக்கு. அவள் வந்து தன் பேர பிள்ளை யாழ்ப்பாணத்தில் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பிள்ளையை வந்து முதல் முறையாக தங்களோட ஊருக்கு வந்து கொண்டு போயினோம். எவ்வளோ கஷ்டமான ஒரு இதுண்டு வேறுங்க போக்குவரத்து. இங்கேருந்து அங்கே கொண்டு போய் பிள்ளை வைத்து பார்த்தா பிறகு திருப்ப கொண்டு போயினோம். தீவில் முதலாக காலடி எடுத்து வச்சுக்கிறோம். சொல்ல மறந்துட்டேன், முதல் முறை தான் நான் இன்றைக்கு தான் நல்லதுக்கே வாரேன். அப்பா இனி வந்து நாங்கள் பைக்கில் இறக்கணும். அதுக்கிட்டு தான் எப்படியும் நல்லதீவில் ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு தான் வந்து நாங்கள் போகணும். பருத்தி தீவு பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, அங்கே தான் நாங்கள் போகணும். காட்டுறோம். அந்த உடனே இதில் பஸ் வந்து நிற்கும். இங்கே வார்த்தையை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொப்பி புத்தகங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரணும். அதெல்லாம் அங்கே தான் கூடுதலாக எடுக்கணும். என்ன ஸ்கூல் புத்தகங்களும் நீங்கள்லாம் போய் எடுத்துடணும். ரைட். அதெல்லாமே வந்து எல்லா விஷயங்களும் வந்து ஒவ்வொரு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து தான் நீங்கள் கொண்டு வர வேண்டி இருக்குது. இதில் இந்த பருத்தி தீவுக்கு போகிறதுக்காண்டி காய்ச்சி கொண்டு இருக்கணும். என்ன ஆட்டம்? 2500 ரூபாயா? நடந்து போவோம் நாங்கள். என்னண்ணா 1 கிலோமீட்டர் மேலே 2500 ரூபா சொல்றீங்க? இப்போ நேராக எப்படி போக போகிறீங்களா இல்லை அங்கே பார்த்துட்டு போக போகிறீங்களா? இல்லை நல்லதீவு பார்த்துட்டு போக போகிறீங்களா? நாங்கள் எல்லாம் எடுத்த உடனே இங்கே போர்டில் ஏற்றி வந்துருப்போம். அதுக்கு பிறகு இங்கால தான் கூடுதலாக நிற்கும். அங்கால கொண்டு போய் வர இல்லாத ஐயா பார்த்தீங்களா, ஐயா அங்கேருந்து ஐஸ் பல்ல பெட்டி கொண்டு வந்து இங்கே வந்து வியாபாரம் செய்கிறார். இப்போ நாங்கள் இதில் கதைச்சு நாங்கள் எங்கள் பருத்தி போகிறதுக்கு இதிலேருந்தே வந்து இந்த ஸ்பீட் போர்டில் கூட்டி கொண்டு போகிறோன்னு சொல்லியிருக்கிறார். கிட்டத்தட்ட 2500 ரூபான்னு சொல்லியிருக்கார். பார்ப்போம். இப்போ ஜெசி சொல்லிட்டு இதில் 2 பேருக்கு சேர்த்து 300 ரூபா. பைக்கிங்க 2 பேரும் சேர்த்து 300 ரூபா. எல்லாத்தையும் 100 அவன்கிட்ட பெருசாக ஆக்கள் வேற இல்லை. உங்களுக்கு ஓகே டீசலுகள் சந்திப்போம். நாங்கள் பருத்தி தீவிரக்கா போய் பார்த்துட்டு அனல தீவிரக்கா ரவுண்ட் அடித்து தான் போவோம். இப்போ நீங்கள் இனி அடுத்த கிழமை போகணும். ஒரு கிழமை போயிட்டு வராது. என்ன செய்யறேன்னு இப்படி கணக்க பேர் வந்து இங்கே வேலை செய்யணும். அரசாங்க உத்தியோகம் எல்லாருமே வந்து அப்படித்தானே. என்ன சில பேர் ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போகிறாங்களும் இருக்கணும். சரி ஓகே சந்திப்போம். ஓகே இதில் கதைச்சாங்க. நீங்கள்தான் இவர் ஒவ்வொரு நாளும் இங்கே வேலைக்கு வந்துட்டு போகிறவர் காய்ச்சவர். சந்தோஷம் ப்ரோ, உங்களை சந்திச்சா சந்தோஷம். வேலையை பாருங்க ப்ரோ, சந்திப்போம். ரைட் ஓகே. சரி, இவர்கிட்ட தான் போட் காய்ச்சது. ஆனால் ஜெசி சொல்லிச்சு உடனே போக மாட்டேன். இதிலே இருந்தே வந்து எங்களுக்கு அதுதான் பருத்தி தீவு, அது கூட்டி கொண்டு போகிறோன்னு நாங்கள் சொன்னாங்க. இல்லை நாங்கள் ஒரு ஊரை சுற்றி பார்த்துட்டு வரமாட்டுட்டு நான் சொல்லியிருக்கேன். அப்போ ஆனால் நாங்கள் ஒரு அனலி ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சுட்டு வரோம். நீங்கள் போகிறீங்களா? என்ன பார்த்துச்சே ப்ரோ? ஒரு ரவுண்ட் ஒன்று பார்த்துட்டு
அனலை தீவு உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. என்ன ப்ரோ வீடுகளை காணல வந்த உடனே சரியான ஒரு வித்தியாசமா இருக்கு இதுக்குள்ள இறங்கின உடனே. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க. இங்க வந்து அந்த ஐயனார் கோயில் ஒன்று இருக்கான், அது சரியான ஒரு ஃபேமஸ் ஆட்டு சொல்றேன். இங்க உடனே பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அந்த பெருசா அந்த குப்பைகள் இல்லை, பிளாஸ்டிக் குப்பைகள் எல்லாம் மீதியல்ல பெருசா இல்லை, எல்லாம் வந்து என்ன சொல்ற அந்த பெருசா இங்கால பாவனை இல்லாதபடியா கூடுதலாக அந்த கல்லுகள் இதுகள் தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. வாகன சத்தங்கள் பெருசா இல்லை. யாழ்ப்பாணத்தை 30 வருஷங்களுக்கு முன்னால என்ன மாதிரி பார்த்தோமோ அப்படித்தான் இருக்கு. இது வந்து யாழ்ப்பாணத்துக்குள்ளான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பழைய இதை ஞாபகப்படுத்துது. அண்ணா இங்க கல்லு கொண்டு போறேன். கல்லு 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 கல்லுஞ்ச ஃபேமஸாக கல்லு குடிக்க வாங்கன்னு சொன்னவன் அங்கே போகல. அது வந்து இது இந்த மின் பிறப்பாக்கி தான், இன்ஜினில் தான் வந்து மின்சாரம் ஃபுல்லாக இங்கே போகும். நல்ல ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கேன். இதான் வந்து அனலை தீவு ஐயனார் கோயில் என்று சொன்னவன். காட்டுவோம்மா உள்ளே போய் ஒரு பார்த்துட்டு. சரியான ஃபேமஸான ஒரு ஆளுன்னு சொன்னவ. இங்கே இருக்கிற இடங்களெல்லாம் நல்ல ஒரு அமைதியாக இருக்குது. என்னென்னு சொல்கிறது, அது அந்த உணர்வை வந்து நேரம் வந்து பார்த்தா தான் தெரியும். இதான் அந்த ஐயனார் கோயில், சரியான ஒரு பழமையான கோயில். பட் இதில் இருக்கிற அந்த கூழாமரம் வந்து 400 வருடங்கள் பழமையான கூழாமரம் வந்து ஐயா சொன்னவர். என்ன வீதியெல்லாம் ஆக்களை தான் காண முடியாமல் இருக்குது. இங்கால வீடுகளும் வெறிச்சோடி போய் தான் கிடக்கு. இது நேர ஒரு கடற்கரைக்கு போகுது வரேங்க. டப்பண்ண முடிஞ்சது. இப்போ நாங்கள் அந்த தொடக்கத்துலேருந்து முடிவுக்கு வந்துட்டோம். ஆனால் நல்ல அமைதியாக நீட்டாக ஒரு நிசப்தமாக இருக்கு. இப்படிதான் முதல் யாழ்ப்பாணம் எல்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முதல் இருந்தது. இங்கே கூடுதலாக மதில்களை காண முடியாமல் இருக்குது. இந்த கிழுமம் வேலியில் தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. படல் ஏண்டுவோம், படலை நாங்கள் அக்கா விறகு பொறிக்கொண்டு இருக்கிறாங்க வீட்டு தேவைக்காண்டி. ஏன்னா கூடுதலாக இங்கே இருக்கிறதில் தான் பாவிச்சு தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதில் இந்த மீன்பிடி ஜெட்டி ஒன்று வந்துருக்கிறோம். என்னென்னு சொல்கிறேன், அந்த ஊர் மக்களுக்கு வெளியில் அந்த ஆக்களை கண்டோன்னா ஒரு புண் சிரிப்போண்டா. அதில் வந்து அந்த மீன்கள் எல்லாம் பிரித்து கொண்டு வந்தவ எங்களை கண்டுட்டு ஒரு சிரிப்பொன்று சிரிச்சவ. ஜெசி கிட்ட போய் பார்க்க போயிட்டு இந்த சிப்பி சங்குகள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த அவிச்சு அந்த இதுக்கு சுண்ணாம்பு எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிற வேணும் சொல்லியிருந்தவ. இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த சங்கு. இதெல்லாம் வந்து மீன் தொட்டிக்கு போடுறதுக்கு காசு கொடுத்து வேண்டது. இங்கே சும்மா கிடக்கு. நான் நினைக்கிறேன் நாங்க தான் இந்த இடத்துல ஹெல்மெட் போட்டு கொண்டு போய்கொண்டிருக்கோம். உயிர் கவசம். அதாவது இங்க கொஞ்சம் தண்ணி பிரச்சனை கூடுதலா. அந்த நேவி கேம்ப்ல தான் தண்ணி எல்லாம் அடிக்கணும். இந்த கிணறு வழியே இங்க அடிக்கணும். தண்ணி ஒரு பிரச்சனையா தான் காணப்படுது. இடங்கள் நல்ல அவ்வளவு வெக்க இல்லை, சரியான ஒரு குளிர்மையா இருக்கு. எல்லா இடமும் அந்த மரங்கள் காணப்படுறபடியே வந்து குளிர்மையா இருக்கு. நான் நினைச்சேன் சரியான வெக்கையா இருக்கு மட்டும் பரவாயில்லை. மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பருந்தீவுக்கு போகிறதுக்கு போட் வரைய காய்ச்சினாங்க. அவையில் வந்து 2500 ரூபா கட்டவை. அவையில் இதில் போடுறது, மிஷினில் போடுறது. இப்போ அங்கே இழுவையில் தள்ளி கொண்டு போகிறோம். சும்மா நோம்பல் படகுல கேட்டவை 3000 கேட்டவை. நாங்கள் குறைக்கல. ஏன்னா அது தள்ளி கொண்டு போகணும். அது எங்கட வெயிட் எங்களுக்கு போகணும். அவன் உடல் உழைப்பு கட்டாயமே அதுதான் கட்டாயமே கொடுக்கணும் பண்ணிட்டு இப்போ அதை நோக்கிட்டானது போய் கொண்டு இருக்கிறோம். இங்கே இருந்தால் அந்த போக 3000 அப்படி வந்து சொல்லியிருக்கிறோம். 4000 உங்களுக்காண்டி ஸ்பெஷலா 3000 ரெண்டு சொல்லியிருக்கிறோம். அப்படி சொல்றதால இங்கால பார்த்தீங்கன்னா இந்த பொயில இருக்கிற போர்ணைகள் இருக்கு. கூடுதலாக இங்கே அந்த வேலிகள் எல்லாம் இவ்வளோ வடிவா இருக்கு பாருங்க.
யாழ்ப்பாணம் பறந்த வேலி. முதல் மலையா என் மனதில் ஏதோ இதுல இல்லாம இருக்கு. அவ்வளோ குளிர்மையா இருக்குப்பா. கடும் கடும் கோயிலடியில் நிற்கிறோம். சும்மா அப்படி ஒரு குளிர்மையா இருக்கு இந்த ஆலமரத்துக்கு கீழே. இங்க பெரிய கோபுரம் இருக்கு, பெரிய வேப்ப மரம் இருக்கு, பெரிய அரசமலை மரம் இருக்கு. இந்த அனலதிகள இது ஒரு பிரசித்தமான இடம் போல இருக்கு. ஆனா இங்க இருக்கிற கோயிலோட பேர் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்மன் கோயில். இங்க இருக்கிற ஆலமரங்கள் தப்பிட்டு ஏன் சொல்றேன் விளக்கு. ஆனா தொடக்கத்துல வந்த உடனே வாசல்ல இருந்தது இல்ல. சரி, எல்லா இடமும் இருக்கத்தான் செய்யும். என்ன சொல்றேன் விளங்குற அகல் விளங்குங்களோ அவ்வளவு குளிர்மையா நல்ல ஒரு இதா இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே. எனக்கு அனலதீவுல கொஞ்ச நாள் வந்து இருக்கணும்னு ஒரு ஆசை தான். பாப்போம் என்ன. ஆனா இங்க கணக்கு பேர் இந்த ஊர் மக்களே வந்து இந்த இடத்துல இருக்கிறாதுன்ட்டு கணக்கு பேர் வெளியே எங்க யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ள எல்லாம் இருக்கிறோம் தெரியும். என்ன பிரச்சனை என்றால் சிலவில் அவைகளுக்கு வந்து வேறு வேறு காரணங்கள் அவையில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் வந்து இந்த வாழ்க்கை வந்து நல்ல ஒரு அழகான வாழ்க்கை, என்ன நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பருத்தி தீவு பக்கத்துலேயே தான் இருக்குது. இந்த கரையிலேருந்து பார்க்க பக்கத்தில் தான் இருக்குது. நீச்சல் தெரிஞ்சாக வந்து நீந்தி போகலாம், நடந்து போகலாம். எங்களுக்கு வந்து தெரியாது. நாங்கள் இந்த போட்லாம் போகிறோம். இப்போ வந்து வெளிக்கிட்டுட்டோம். இங்கே தடியில் தான் போட்டு வலிச்சு கொண்டு போகிறோம். அப்போது வந்த உடனே அந்த மிஷின் போட் கேட்டவ அது 2500 அப்படி சொன்னவ. இது வந்து உடல் உழைப்பு கட்டாயமே கேட்குறது கொடுக்க தான் போயிடும். பக்கத்தில் இருக்குது. இதுலேருந்து பக்கத்தில் எனக்கு இந்த இடத்துல ஒரு தங்கணுன்ற ஒரு ஆசை ஒன்று வந்திருக்கு. பார்ப்போம் காலங்கள் நேரங்கள் என்ன மாதிரி அமைதின்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் கடல் பெரிய கொந்தளிப்பு இல்லை, ஒரு அமைதியான கடலாக தான் இருக்குது. சைட் பக்கம் மட்டும் பெருச ஆல்பம் இல்லை. அந்த நடுவில் எல்லாம் பயங்கர ஒரு ஆல்பமாக இருந்தது. அதை தாண்டி எல்லாம் வந்துட்டோம். இவையிலும் வந்து வலிச்சு கொண்டு வாயணும். மற்றது வந்து இதிலேருந்து பார்க்க அந்த தீவு நல்ல தென்னை மரங்கள் எல்லாம் கணக்க கிடக்கு. உள்ள தங்கினா நல்ல போல தான் கிடக்கு. பார்ப்போம். வெயிலாக இருக்கும் நிழலாக இருக்கும் உள்ளுக்குள்ளே போனால் தெரியும். ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. என்ன ப்ரோ தனி ஒரு சர்ச் ஒன்று இருக்குள்ள. இப்போ நாங்கள் பருத்தி தீவுக்கு வந்துட்டோம். பின்னால் இருக்கிறதான் பருத்தி தீவு. பார்த்தீங்கன்னா நல்ல பச்சை பசையலன்னு இருக்கு. கடுமையான ஒரு வெயிலாக இருக்குது இந்த இடத்துல. அதோட கீழே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த சிப்பி சோகிகள் எல்லாம் வந்து கணக்கு இருக்குது. செருப்பு இல்லாமல் வந்தால் குத்தும். இப்போ வந்து இவையெல்லாம் எங்களை வழி நடத்தி கொண்டு போயினோம். நீங்களும் பெற போகிறீங்கன்னா ரெசிப்ரோட இதில் வந்து நம்பர் சொல்லிக்கிறோம். அவையில் தொடர்பு பண்ணிங்கன்னா அதுக்கேட்ட அரேஞ்ச்மெண்ட் செய்து தருவினோம். ஆள் இல்லாத மர்ம தீவு ஒன்றுக்குள்ளே வந்துருக்கிறோம். இந்த தீவுக்குள்ளே ஒருத்தருமே தங்கையில் ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஆளே இல்லாத தீவுன்றாலும் கூட இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இருக்குது. இதெல்லாம் இங்கே பாவிக்கல, வேறு ஒரு இடத்துல பாவிக்கப்பட்டு கடலில் அடித்து வரப்பட்ட குப்பைகள் வேறுங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ காலமாகியும் எங்களை விட்டு போகாது. அதன் பாதிப்பு எல்லா இடத்துலையும் இருக்குமென்றதுக்கான உதாரணம் ஒன்று இது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே கரையால் போக. அந்த தீவுக்குள்ளே உள்நுழையிற வழி அது இந்த முன்னுக்கே வந்து பாருங்க மாதாண்ட சுருவம் ஒன்று இருக்குது. இதுக்குள்ள ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. இந்த தனி தீவுக்குள்ளே தனியாக ஒரு சர்ச் மட்டும்தான் இருக்குது. வேறு ஒருத்தருமே வந்து வாழையில் முன்னுக்கே மாதா சுருவம் இருக்குது பாருங்க. இந்த மரத்துக்கு கீழே ஒரு ஊஞ்சல் ஒன்று கட்டியிருக்கேன். எப்படியும் வந்து இதில் அந்த திருவிழாக்கள் நடைபெறும் என்று தான் நினைக்கிறேன். நல்லா நீட்டாக வச்சிருக்கேன் பாருங்க. எப்படி இருக்குது பாருங்க சர்ச். இந்த சர்ச்சை சுற்றின பகுதியெல்லாம் புல்லுகளெல்லாம் செருக்கப்பட்டு இதுகளாக இருக்குது. பட் இங்காலையும் ஒரு புது கட்டிடம் ஏதோ கட்டுறதுக்கு முயற்சி செய்திக்கணும் மொழி. இல்லை பழைய கட்டிடம் தான் இடிபாடாக இருக்குது. இதுதான் இந்த சர்ச். பின்னால் பார்த்தீங்கன்னா கணக்கு தென்னை மரங்கள் எல்லாம் இருக்குது. காய்ச்சியும் இருக்குது. தேங்காயிலும் வந்தால் போடுங்களாம் என்ன. மற்றது வந்து இந்த தீவில் வந்து முதல் தனியாக ஆடுகள் வளர்க்கப்பட்டதுண்டு சொல்லியிருந்தவை. இந்த சர்ச்சுக்கு என்ன பேர்? மாதா கோயிலா? மாதா கோயில். இப்படி தான் இருக்கு இந்த இடத்துல. மற்றது திருவிழாக்கள் நடைபெறதா ப்ரோ? எப்போ வரும்?
மாசிக்கு திருவிழா வரும், தை மாசி. அப்போ முடிஞ்சது போல் என்ன? அதான் அதில் ஐஸ்கிரீம் இதெல்லாம் போட்டுருந்தது. கிட்டடியில் திருவிழா வந்திருக்கு இந்த இடத்துல. இந்த சூழல் மட்டும் நல்லா நீட் பண்ணி எல்லாம் வெட்டி கட்டி வச்சிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையில் போன மாதம் நான் வந்து இந்த சர்ச்சின் திருவிழா ஃபீஸ்ட் வந்து நடந்துன்னு சொன்னாங்க. அதே இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் இந்த கவர்ஸ் வந்து இதுக்கு இந்த இடத்துல திருவிழாண்டா வந்து கணக்கு பேர் வருவினம் வந்து நினைக்கிறான்னு ஒரு நாள் நாங்களும் வேற கிடச்சா வருவோம். இப்போ நாங்கள் இந்த இடத்துல வந்து புகைப்படங்கள் எடுத்துகிட்டு இந்த காட்டுக்குள்ளே வந்து போகிறோம். இதுக்குள்ளே என்ன மாதிரி இருக்குண்டு அதோட வந்து இந்த இடத்துல வந்து கணக்க பேற்ற வீடுகள் வந்து இருக்காம். முதல் வந்து ஆக்கள் இருந்தவ பிறகு ஏழா கட்டத்தில் போனவையாம். ஏன்னா வந்து இங்கே தண்ணி எடுக்கிற இடம் கூட இங்கேருந்து நல்லதுக்கு தான் போகணும். கிட்டத்தட்ட அரைமத்தி ஆழங்கள் வந்து போகணும். அப்போ நல்ல தண்ணி வந்து பெரிய சிக்கலாக இருக்குது. இதில் எல்லாம் வச்சு சமைச்சு வைக்கணும். இதில் பாருங்க கிட்டடிலாம் சமைச்சு வைக்கணும். மற்ற இதழுக்குள்ளே பெரிய காடு தான். இதழுக்குள்ளே எல்லாம் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்து போகணும். என்ன பிரச்சனைன்னா வந்து பாம்பு பூச்சிகள் ஏன்னா வந்து சுற்றி வந்து மரங்கள் இருக்கிறபடியாக வந்து விலங்குகள் கட்டாயமே இருக்கும். அதோட இங்கே முள் செடிகள் கணக்க கிடக்கு. இந்த குத்துற முள் செடிகள் வந்து கணக்க இந்த இடத்துல காணக்கூடிய மாதிரி இருக்கு. ஐயோ கவனம் கவனம் கவனம், பார்த்து தான் போகணும். சுற்றி மரங்களாக தான் இருக்குது. இதெல்லாம் வெளியாகினா வந்து நல்லா இருக்கும். அதோட இந்த தென்னை மரங்கள்லாம் வந்து வச்சிருக்கணும், வரிசையாக வந்து வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் அந்த சர்ச் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கால இருக்கிற இடங்கள் கொஞ்சம் பார்க்குறக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம். இங்கால வந்து அந்த ஆனால் கணக்கு இந்த முள்ளு செடிகள் வந்து கணக்கை காணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த வீடுகளில் எல்லாம் வந்து ஆக்கள் இருந்தவ, ஆனால் இப்போ ஆக்கள் இல்லை. இந்த ஆடு வளர்க்குறாக்கு முதல் வந்து இருந்தவையா, இப்போ ஒருத்தருமே வந்து இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த நல்ல தண்ணி மற்றது இதை பார்த்திங்கன்னா இது அந்த காஞ்சா சால் சால்ன்ட்டு சத்தம் கேட்கும். நல்ல ஒரு இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு வருங்க. இந்த இடத்துல வேற நல்லா இருக்கு. ஓடுகள் சீட்டுகள் எல்லாம் ஏற்றிட்டாங்க. நல்ல பச்சை பசையலன் இருக்கு. இயற்கை மனிதர்கள் பெருசாக நடமாடாத இடம் பண்ணபடியாக இயற்கை எழில் கொஞ்சின ஒரு இடமா இருக்கு. ஜெசி ப்ரோ வந்து ஹொண்டா கவனிச்சவர். இந்த தண்ணி போத்தில் தமிழ் எழுதியிருக்கு. இது வந்து கணக்க தண்ணி போத்தில் வந்து இதில் அதை நானும் பார்த்தேன். வித்தியாசமான போத்தில் இந்த போத்தில் எல்லாம் வந்து இங்கே இல்லைன்னு யோசிச்சு நான். இது வந்து இந்தியாவிலேருந்து மிதந்து வந்திருக்கு. இந்த குப்பையில் விழுப்புரம் என்ன இதில் பார்த்தா தெரியும். இதெல்லாம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இதில் போட்டிருக்கு பாருங்க. சென்னை மெயின் ரோடு. இந்தியாவிலேருந்து இந்த போத்தில்களெல்லாம் அடித்து இங்கால கரைகளுக்கெல்லாம் வந்திருக்கு. எப்படியெல்லாம் இந்த பிளாஸ்டிக் குப்பை இங்கே இருந்தெல்லாம் இங்கே எல்லாம் வருது பாருங்க. இதுக்கெல்லாம் வந்து இன்னும் ஒரு மாதா கோயில் ஒன்று இருந்ததான். அது பிறகு ஆக்கள் இல்லாத காரணத்தினால அங்கால கட்டினவை என்று சொன்னின. சின்ன மாதா கோயில் உண்டாக்கும். இதைத்தான் அதில் பெருசாக கட்டியிருக்கேன்மா. இதுக்கெல்லாம் அந்த மாதாண்ட சுருவம் இருக்குன்னு பார்க்க இவ்வளோ வடிவாக இருக்குது பாருங்க. இங்கே இப்படியோ போனால் இந்த தீவை சுற்றி இப்படி தான் இந்த கல்லுகள் அங்கால வந்திருக்கு. நாங்களாச்சும் வந்து செருப்போடு நடக்கிறோம். வேலை வந்து இந்த செருப்பும் இல்லாமல் இந்த கல்லுகளுக்குள்ள எல்லாம் நடந்து தெரியினோம். ஆக்களுக்கு வந்து பழகிட்டு பாருங்க. எங்களுக்கு கால் வைக்க குத்துது எங்களோட உடம்புகளை. கேட்டேன் நீங்கள் செருப்பை கழட்டுங்க, செருப்பை கழட்டி நடங்கோ, நடங்க கழட்டி நடங்க. சரியான கல்லுகள் இஞ்சால இந்த சிப்பி சோகிகள் இதெல்லாம் வந்து கணக்கு இருக்கிறபடியா வந்து கஷ்டமான அவைகளுக்கு வந்து பழகிட்டு பாருங்க. நோமலாக வந்து நடந்து போயிடும். தண்ணியை தாங்க அங்கேருந்து வந்து தண்ணி கொண்டு வந்தது. இந்த தண்ணி வந்து அனலதீவுக்கு தண்ணி நைனாதீவுலேருந்து கடலுக்குள்ள குழாய் வழியாக வரதா மினரல் போட்டு.
நாங்கள் இப்போ இந்த தீவை பார்த்துட்டு வெளிக்கிட போகிறோம். ஒரு கொஞ்சம் இடம் தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அங்கால நடுவுக்குள்ளே வந்து புல் தரைகள்னு சொல்லல முள்ளுகள் கணக்கு இருந்தது. அதெல்லாம் வெட்டி கொண்டு போகிறாங்க. அது கத்தியல் ஒன்றும் கொண்டுல இப்போ சைட்டால் தான் இப்படி நடக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பெரிய பாறைகள் வர தொடங்கிட்டு அப்போ நாங்கள் திரும்புகிறோம். அதுக்கான ஆயுதங்கள் ஒன்றும் வரையில. இன்னும் ஒரு நாள் பார்ப்போம். இந்த தீவை முழுமையாக சுற்றுவோம்ட்டு யோசிச்சுக்கிறோம். இப்போ திரும்ப நாங்கள் அப்படியே அனலுக்கு போயிட்டு அங்கேயும் கொஞ்சம் விஷயங்கள் பார்த்துட்டு பார்ப்போம். சாப்பாடு கடை இருந்தால் சாப்பிடக்கூடிய வேண்டாம் அனலுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வலிக்கிடுவோம். மற்றதுங்கால கரையில் அந்த போத்தில்கள் காட்டினது தானே, அது மாதிரி அந்த இந்தியாவிலேருந்து அந்த சாராய போத்தில்கள் எல்லாம் வந்து மிதந்து வந்திருக்கு. அதில் காணக்கூடிய மாதிரி இருந்தது கணக்கு. இப்போ நாங்கள் வந்துட்டோம், தொடங்கின இடத்துக்கே வந்துட்டோம். இப்படியா அனலுக்கு போகிறோம். இப்போ 12 மணி ஆகுது. 12:45 ஒரு போட் இருக்குது, அதுக்கு போயிடலாம். 2:30 போட்டுக்கு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் அனல் தேவியில் வேறு விஷயங்களையும் பார்த்துட்டு அப்படியே நண்பர்களோடையும் காய்ச்சிட்டு போவோம். தாங்கி கொண்டு வந்து நாங்கள் போவைக்க காற்று வளம் அங்காளண்டபடியாக வந்து இதில் அந்த பாயை போட்டால் வந்து கொஞ்சம் வெளுக்குமென்று சொல்லிக்கணும். முதல்லலாம் வந்து இன்ஜின் போட் வர்றதுக்கு முன்னாலும் இந்த பாய்மர படகு அதை வச்சு தான் செய்கிறவை. அதே மாதிரி இதுலேயும் ஒரு பாய் கொண்டு வச்சிருக்கணும். ஜெசி நெச்சது பாயை போட சொல்ல படுக்கிறதுக்கு பாய போட. சரி, இப்போ நாங்கள் இந்த தீவில் இருந்து வெளிக்கிட்டுட்டோம். இந்த தீவுக்கு திருப்பம் ஒருக்கா வருவோம், கொண்டு வரணும். போட்டாச்சு. இந்த காற்றின் அழுத்தத்துக்கு வந்து இப்படியோ தள்ளுப்படும், போட்டும் தள்ளுப்படும், வெயிட்டும் தள்ளுப்படும். ஆனால் ஸ்மூத்தாக போய் கொண்டு தான் இருக்கு. பெருசாக இப்போ தாங்க தேவையில்லை. கரைக்கு வந்துட்டோம். சந்தோஷம். இவையெல்லாம் எங்களுக்கு உதவியாக இருந்தவ. அடுத்த முறையும் சந்திப்போம். என்ன ப்ரோ, சந்திப்போம். ஓகே. இதில் வந்து வடிவா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் என்னென்னா வந்து போகிற பயண தூரம் கூடுதலாக வெள்ளக்காரருக்கு வடிவா எல்லாம் பிடிக்கும் பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் இது மாதிரி செய்து வச்சுக்கணும். இதில் மேலே எல்லாம் தாங்கக்கூடிய மாதிரி எல்லாம் செய்யலாம். அப்படி கணக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை பயன்படுத்துகிற அது செயல்முறைக்கு உட்படுத்துகிறா பெரிய கஷ்டமாக இருக்குது. என்ன ப்ரோ, வேலையெல்லாம் வந்து வேலையண்டா மிஷின் கூடுதலாக ஆட்டோ இந்த இதுக்குள்ளேயே வந்து போயிடும். இப்போ வெளியால் இருக்கிறத கவரேக்க வந்து கணக்கு கேமிங் செய்யலாம். சரி, சந்தோஷம் ப்ரோ. அடுத்த முறை நாங்கள் ஒரு சந்திப்போம். ஓகே. அதனால் இப்படியோ அனல் தீவுன்ற லைட் ஹவுஸுக்கு வந்துக்கிறேன். இந்த லைட் ஹவுஸை பாருங்க எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு. மற்றபடி இருந்தால் இப்படி பெட்டி மாதிரி இருக்கு. இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படியோ போக சுருங்கி கொண்டு போகுது. அப்படியே ஒரு ஷேப்பில் இருக்கு. இதையும் வந்து நாங்கள் அப்படியோ பார்த்துட்டு போகமாட்டு வந்துக்கிறோம். இதுக்குங்கால கடல் இவ்வளோ அதோட முடியுது. லேட் ஆகிட்டு எங்கேயாவது சாப்பிடுவோம்னு பார்க்க ஒரு இடம் சாப்பாடு கடையில் இப்போ ஒரு வீட்டை சமைக்க சொன்னது. இப்படி எங்கள் சொன்னவங்களாம் அந்த வீட்டை தான் எடுக்கிறக்காண்டி வந்திருக்கோம். வந்து கஷ்டமாட்டு கேட்டா சரியோ அட்ரஸ் கேட்டா தெற்கால போங்கோ வடக்கால போங்கோ எங்கே போகிறது நாங்கள் உள்ள தராங்க வடலை எனக்கு தெரியும். அடி உள்ளதான் நிற்கும் படலை வீட்டை வந்திருக்கிறோம். இங்கே தான் சாப்பாடு. இதில் வந்து பார்சல் கட்டி வச்சுருந்தோம். நாங்கள் இதிலே வச்சு அப்படியே சாப்பிடுவோம்ட்டு சொல்லிக்கிறோம். பழைய காலத்தை வீடு வேறுங்க. மீன் ப்ரோ 350 ரூபாய்க்கு பரவாயில்ல சார். நல்லா மாசம் வீட்டு சாப்பாடு, இது கடை சாப்பாடு இல்லை, வீட்டு சாப்பாடு. இன்றைக்கு குத்தரிசி சோறு, கரட் சம்பல், இங்கே பருப்பு பொரிம்பா இருக்குது, இங்கே மீன் பொரிம்பா இருக்குது. சாப்பாடை பாருங்க. சாப்பாடு விலை வீட்டு சாப்பாடை விட இது என்னன்னு சொல்கிறேன், அந்த பழைய கிராமிய சாப்பாடு ஒரு வீட்டை வச்சு தான் சமைச்சு குடிக்கணும். நல்லா கதியை காண்ட கூட 2 கட்டிங்களா காட்டுவாங்க. ரதியக்காண்ட வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம். வீட்டு தான் சாப்பிட்னாங்க. ரதியக்காண்ட வீடு காசு 5000 கொடுத்துனாங்க. மாத்திரைக்கு இல்லைன்னு கொடுத்துட்டேன். நாங்கள் இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு காசு கொடுக்கல. சரியா, ஒரு வீட்டுக்கு விருந்தாளி என்ன மாதிரி வேறு வேணுமோ அதே மாதிரி
கவனிச்சவ அதுக்கு மேல சாப்பாடு வேணும் வந்து நான் ஆனால் கவனிச்சது விருந்தாளி அதான் அப்போ அதுக்கப்புறம் மீன் துண்டு வச்சு கறி போட்டு வயிறு நிறைஞ்சிட்டு என்னென்னு சொல்கிறேன் இது ஒரு வீட்டை தான் வச்சு அப்படியே சமைச்சு ஆக்களும் கொடுத்து கொண்டிருக்கணும் சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடு உண்டு ரதியக்காண்ட வீடு ரதியக்காக்கு நன்றி ரதியக்காண்ட சொந்தக்கார யாரும் பார்த்தீங்கன்னா ரதியக்காவோட எடுத்து கதைங்க அவன் இந்த மகள் அவையில் எல்லாம் பரிமாறினவன் நல்ல சாப்பாடு கறி திருப்ப கொண்டு வந்து போட்டவன் எங்களுக்கு என்னென்னு சொல்கிறேன் அதான் ஒரு பாசலையே வந்து 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவு இருந்தது இருந்தாலும் நாங்கள் திருப்ப சாப்பிட்டது 350 ரூபாய்க்கு இந்த இடத்துல அது இந்த நேரத்தில் அந்த சாப்பாடுன்றது பெஸ்ட் ஏன்னா வந்து யாழ்ப்பாணம் டவுனுக்குள்ளேயே வந்து அந்த விலை தான் ஒரு சின்ன இதோட ஒரு கொஞ்சம் சாப்பாடு இது அதை விட டபுள் பண்ணாங்க நல்ல சாப்பாடு நன்றி ரதியக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றி நாங்கள் இந்த ஃபோன் நம்பர் வேணும்னா எடுத்து மென்ஷன் பண்ணுவோம் புக் பண்ணிட்டு வந்தால் சமைச்செல்லாம் வைப்போம் டீமாக அது இந்த இடத்துக்கு வந்தாலே ரதியக்காண்ட வீட்டு சாப்பாடு தான் சாப்பிடக்கூடிய மாதிரி சரி நாங்கள் இதுலேருந்து இனி போட்டில் போயிட்டு அப்படியே வந்து வெளிக்கிட போகிறோம் என்ன நன்றி அப்படியோ சாப்பிட்டுட்டு இங்கால வந்துட்டோம் போட் அடிக்கி இந்த போட் வர்ற டைம் எல்லாமே வந்து இதில் ஒரு பஸ் கட்டாயமே வந்து நிற்குது இதில் பைக் எதிராக வந்து சிக்கல் நாங்கள் முதல் வந்தது வந்து அப்படியே மூடி இருந்தது இந்த போட் வந்து பெரிய போட் அதை விட பெரிய போட் இதில் ஏற்றுறதான் சிக்கல் ஜெசி ப்ரோ ஏற்ற போகிறாரு இதில் தள்ளு அந்த தீவுக்கு தான் போயிட்டு வந்தேன் அதுதான் பருத்தி தீவு இதுலேருந்து பார்க்கவே புரியுமா தெரியுது அந்த முனையிலேருந்து இந்த முனை மட்டும் போயிட்டு வந்துனாங்க இப்போ நாங்கள் அனலை தீவிலிருந்து விடை பெற்று செல்கிறோம் பாபாய் அனலை தீவு திருப்பூருக்கா வருவோம் என்ன ப்ரோ திருப்பூருக்கா கட்டாயம் வருவோம் இந்த போட் வந்ததை விட நல்ல ஸ்பீடாக போகுது அப்போது நாங்கள் வந்ததை விட நல்ல பெரிய போட் நல்ல ஸ்பீடாகவும் போகுது என்ன அந்த சாப்பாடு தான் ரொம்ப சமைக்க மாட்டேன் யோசிச்சு ஓட்டுகிறேன் நல்ல நித்திரை கொண்டு வருது இதில் இந்த போட்டை பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இந்த இதுகள் எல்லாம் மண்ணுகள் எல்லாம் கட்டி தான் கொண்டு போயிடும் இப்படி தான் அந்த போக்குவரத்து இங்கே அமையுது ஒரு வீடு கட்டுறா வந்து பயங்கர கஷ்டம் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு கிட்ட வந்துட்டோம் மூன்றரைக்கு நாங்கள் வந்துட்டோம் இந்த யாழ்ப்பாணத்துக்கு நீ பைக் இறக்கிட்டு அப்படியே போகிறதான் இது பார்த்தீங்கன்னா இதில் வந்த நேரம் போகிற நேரம் எல்லாருமே வந்து பஸ்ஸும் வந்து இந்த நேரத்துக்கு சரியாக வந்து நிற்கிது அதோட கீழே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு போயிட்டு வந்தார்கள் வந்து இந்த இதை பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் வேலையெல்லாம் வந்துட்டு போவினோம் ஒரு நாள் வந்துட்டு போனாங்க எங்களுக்கு வந்து இவ்வளவு அலுப்படிக்குது இப்போ ஒவ்வொரு நாளும் வர்றார்கள் இல்லாமல் யோசிக்கவே சொல்கிறேன் அவ்வளோதான்